சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சம்ரக்ஷணா வெளியிட்ட பாதுகா ராமாயணம் என்ற காலத்தை வென்று நிற்கும் இசை வெளியீடு ராமாயணத்தின் ஒரு கேப்சுலர் ஃபார்ம் தான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருந்தாலும் அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றிலும் தங்களுடைய திருமலர் பாதங்களின் தெய்வீக மகிமைதான் வெகுவாக போற்றப்படுகிறது. தெய்வீக அம்சங்கள் நிறைந்த தங்களது திருக்கரங்கள் தங்கள் அடியவர்களால் இந்த உலகம் முழுவதும் வணங்கப்படும் அளவுக்கு திருமலர் பாதங்களும் ராமராஜ்யத்திலோ அல்லது தங்களது அடியவர்களாலோ வழிபடப்படுகின்றனவா? விஷ்ணு அப்படின்னாக்கா பாதம் தான். நம்ம உடம்புலேயே ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியில் ஒவ்வொரு தெய்வ வடிவங்கள் இருக்குது. அப்போ விஷ்ணுன்னா பாதம் தான். அது ஒரு காரணம். பாதுகா ராமாயணம்னு எழுதுனதுக்கு ராமர் விஷ்ணுனுடைய அம்சத்தில் வந்தவர், சங்கர நாராயண ஸ்வரூபம், அது ஒரு காரணம். ரெண்டாவது, அவருடைய கால் பட்டு கல்லாக இருந்த அகலிகை கல் அகலிகையாக மாறியது இல்லையா? அதனால் அந்த காலுக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னு புறப்படுவதற்காக நாம் அதெல்லாம் செஞ்சோம். இது மண்ணடியிலேயே எழுதப்பட்ட அது ஹோல் ஆஃப் ராமாயணா ஒரு கேப்சுலர் ஃபார்மில் நம்ம எழுதணும். அண்டு அது ரொம்ப மகத்துவமாக இருந்தது. ஒரு காலத்தில் இங்கே சாந்தி தியேட்டர் பக்கத்தில் ஒரு புக் ஸ்டால் ஒன்று, சாந்தி புக் ஸ்டால்னு வேதகிரின்னு ஒரு செட்டியார் வச்சுருந்தார். அவருடைய கடையை எக்ஸிபிஷனில் ஏதோ ஸ்டால் போட்டார். அதில் நம்ம அந்த புக் இருந்தது. அந்த காகித மில்லத் காலேஜில் எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஸ்டால் வரைக்கும் எரியவே இல்லை. நம்ம புக் இருந்தது. அவ்வளோ அது நீரினை வென்று பையன் நெருப்பினை வென்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது நிஜமாக. அதே மாதிரி திருத்தணி குளத்தில் ஒரு அம்மா இந்த புக்கை வச்சுன்னு ஊழ்ந்துட்டான். அவளும் அந்த புக்கு ரெண்டுமே நனையாத அப்படியே தண்ணியிலேருந்து வந்தாங்க. இது நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதனால் ஒரு காலத்தில் ஜனங்க ஏதாவது அவங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால், இவ்வளோ நாள் நான் இதை படிக்கிறேன்னு சொல்லி கணக்கு வச்சுன்னு 3 நாள் 9 நாள் 18 நாள் 27 நாள் படித்தா அந்த வேலை நடந்துடும். அந்த அளவுக்கு அதில் ஒரு மகிமை. இதே மாதிரி கிருஷ்ணர் நம்ம எழுதணும். பட் அது இவ்வளோ பாப்புலர் ஆகலை. இப்போது ராமரது பாதுகை இல்லையா, அதை வச்சு நாம் சொன்னோம். கிருஷ்ணது சொல்லுங்கள் 4 வரி. நாமம்னு எழுதணும். ஓமெனும் பிரணவத்தின் உருவென வந்தவா உயரிய உந்தன் நாமம் உலகெல்லாம் தன்னுள்ளடக்கியே காக்கின்ற ஒரு தேவா உன் நாமம் காமாட்சி தாய் வைத்த கரும்பின் சுவை போலே இனிக்கின்ற உந்தன் நாமம் கார்மேக வண்ணனின் புகழ் சொல்ல அருளுமே கணபதியே உந்தன் நாமம். இது கிருஷ்ணரை பற்றி நாமம் 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 நாமம்னு. நாமத்துக்கு 2 வரி இருக்குது. ஒன்று யுவர் நேம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று சுவாமியுடைய இந்த நாமம் இருக்கு இல்லையா, அதுவே அவர் தான். நாமம் என்பதே கடவுள் தான். நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட. அந்த நாமந்தான் கடவுளுடைய வடிவம் அப்படிங்கிறது நம்ம புரிய வச்சுருக்கோம் ஒளி வடிவத்தில் வந்தபோது. அதனால் அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அதே மாதிரி இந்த பாதுகாதில் வந்து நம்ம ஒன்றுத்து இதுலேயும் ஒரு கன்செப்ட் கொண்டு வந்தோம். இப்படி அந்தாதின்னு ஒன்று பண்ணணும். நம்ம சிவசங்கர அந்தாதின்னு சொல்லி ஒன்று பண்ணோம். இப்படி அபிராமி அந்தாதி இருக்குது. அந்த மாதிரி பல அந்தாதிகள் இருக்குது இல்லையா. லாஸ்ட் வேர்ட் ஆஃப் தி பேராகிராஃப் ஷுட் பி தி பிகினிங் வேர்ட் ஆஃப் தி என்ஷூயிங் பேராகிராஃப். அந்த மாதிரி அன்பே உருவான ஐயனை என்னாசானை கண்போல் எமை காக்க கலியினிலே வந்தானே பண்பாக அவன் மேன்மை பகர்கின்ற பாக்கள் எல்லாம் என் பால்
கண்ணால் அருள் செய்து எழுத வைப்பாய் கஜமுகனே. செந்தூர் கடலலைகள் சிரித்தாடி தாளமிட வந்தாய் வடிவேலா வண்ணமிகு தேரினிலே. எந்தை சிவசங்கர் ஏற்றமிது அருளெல்லாம் அந்த ஆதியாய் பாட அருந்தமிழானையிடு. கதிரோடு மதிதன்னை கண்களெனக் கொண்டவளே, மதுரை பதியாளும் மாதரசி மீனவளே, சதிராடும் உன் காலில் சதங்கை ஒலியின்று புதிராய் இசைந்தது பொன்மானை பாடுமன்றோ. இது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். நம்ம பாடாத கடவுளுடைய வடிவங்கள் இல்லை. ராமரை பற்றி பாடியிருக்கோம், கிருஷ்ணரை பற்றி பாடியிருக்கோம், அந்தாதிங்கிற ஃபார்மேட்டில் பாடியிருக்கோம். ஒரு கலுக்கில் ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய பல பாடல்கள் எல்லாம் நம்ம ஒரு 3000 பாட்டுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குது. இது அமெரிக்காவில் அவங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் இந்த பாட்டெல்லாம் ஏதோ ஒரு பேசிக் டியூன் போட்டு, நாட் வித் வெரி ப்ரொஃபஷ்னல் சிங்கிங், ஓகே, மறையாமல் இருக்கும் அந்த டியூனும் அந்த பாடலுங்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு காலத்தில் பிஸியாக இருக்கும். நீலாங்கரையில் இருந்தபோது காலையில் ஒரு 9 மணிக்கு அப்படி ஜனங்க வந்த உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சாயந்தரம் வந்து 4 மணி நான் ஜனங்களை பார்த்து முடிக்கிற வரைக்கும் வரிசையாக யாரோ ஒரு குரூப் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீலாங்கரையில் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டெய்லி ஒரு சினிமா போட ஆரம்பிச்சிருவோம். அண்ட் வாரத்தில் ஒரு வீக்கெண்டில் ஒரு அறிவாளர்கள் பேரவைன்னு வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டாபிக் கொடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எழுத்தாளர்களாக எப்படி எழுதணுன்றதுக்காக கவிதை எழுதுவது எப்படி, சிறுகதை, நாட்டியம், நாடகம் இந்த மாதிரிலாம் ரெடியாக பண்ணி அதெல்லாம் வச்சு எழுதுன்னு சொல்லி 4 புக்கு போட்டோம். வால்யூம் 1, 2, 3, 4. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜெர்னலிசம் கோர்ஸில் கூட அந்த புக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா நிறைய ஜனங்களுக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. தே டோன்ட் ஈவன் ரீட். எல்லாம் செல்ஃபோன் வந்துடுச்சு, இல்லை டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ வேண்டிய மாதிரி நுனிப்புள் மெஞ்சிடறாங்களே தவிர புக்கு படிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் இந்த மீடியாலாம் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஸோ பல விஷயங்களில் நாம் காலத்தினால் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், மறந்து விட்டோம். இப்போ திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லை. ஏன்னா nowadays people have become very fast. All the time they are bogged on to cell phones. இவங்ககிட்ட போய் ஒரு புக்கை கொடுத்து படினா எங்கே படிக்க போகிறாங்க? ஸோ no one is interested nowadays in developing this reading habits. இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்று தனது வேண்டுதலை ஒரு திரைப்பட பாடல் மூலம் கண்ணபிரானிடம் வைக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். ஒரு சாதாரண மனிதனுக்கு என்றுமே சாத்தியப்படாத இந்த நிலையை தாங்களை போன்ற மகான்கள் இறைவனிடம் யாசிக்கிறார்களா? கண்ணதாசன் ரொம்ப ஒரு அற்புதமான குசேலனாக இருந்த ஆத்மா. அதனால் இந்த பிறவிலையும் அவருக்கு கிருஷ்ணன் பாட்டு அவர் எழுதினா யாரும் அந்த ஆள் மாதிரி எழுதவே முடியாது. அதே மாதிரி கர்ணன் சினிமாவில் பகவத்கீதை அப்படியே புழிஞ்சி வச்சுட்டு அந்த பாட்டு போடுங்க. பகவத்கீதையோட எசன்ஸ் அது. அந்த சிவாஜி கணேசன் வந்து தேர்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ என்டி ராமராவ் கிருஷ்ணனை வந்து பாடுவார் இல்லை, ரொம்ப ஜீனியஸ். அந்தால் கண்ணதாசன் சும்மா இல்லை. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்று அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே. பகவத்கீதையில் எசன்ஸ் ரொம்ப அழகாக அவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகி போகுது. அப்போது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஆக்சிடெண்ட்டு அவர் கூட இருந்த சின்ன அண்ணாமலைங்கிறவர் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் சொல்கிறார். சின்ன அண்ணாமலை ஒரு எழுத்தாளர் மாதிரி.
அவர் போய் சொல்கிறார், இந்த மாதிரி கண்ணதாசனுக்கு அடிபட்டுடுச்சு, இப்போது இங்கே தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோன்னு. காஞ்சி பெரியவர் நல்லா ஆன உடனே அந்த ஆள் என்னை வந்து பார்க்க சொல்லுன்னாராம். இவரும் சரி நமக்காக அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு கண்ணதாசன் பெரியவரை போய் பார்க்குறாரு. பார்க்குற போது அவர் சொல்கிறார், நீ இவ்வளோ நாளாக வந்து சினிமா பாட்டு எழுதின எல்லாம் பண்ணின, இனிமேல் வந்து நம்ம மதத்தை பற்றி நீ எழுதணும், இந்து மதத்தை பற்றி ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதணும் அப்படின்னாராம். இவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாராம். இல்லை நீ எழுத ஆரம்பி, உனக்கு எப்போ டவுட் எது இருந்தாலையும் புரியாதது என்கிட்ட வந்து கேளுன்னார். அப்போது எழுதப்பட்டது தான் அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த கண்டெக்ஸ்டில் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக அதுக்கு பின்னால் பரமாச்சாரியாருடைய அணுக்கத்துக்கு வந்து எழுதுனது. அர்த்தமுள்ள இந்து மதம் ரொம்ப ஹிட் ஆச்சு. அதில் பல இடங்களில் பெரியவருடைய அந்த வியாக்கியானங்கள் அதெல்லாம் இவர் கேட்டு கேட்டு எழுதியிருந்திருப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஜீனியஸ். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அரசவை கவிஞராக இவரை நியமித்தார். எம்ஜிஆர் ஆட்சி வந்த உடனே இவர் கஷ்டப்படுறாருங்கிறதுக்காக இவருக்கு அரசவை கவிஞர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர் சம்பளம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து இவரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை ஒரு முழு வாழ்க்கை, எல்லா வகையிலையும் வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணியிருக்காரு. இவ்வளோ குழந்தைங்களையும் பெற்றிருக்காரு, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா. பெரிய அளவுக்கு எல்லாம் அது எழுதின எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு தத்துவம் இருக்கும். அவருக்கு சேலஞ்சு மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் வந்து ஒரு டியூன்ஸ் கொடுப்பாங்க. சினிமாவில் எப்படின்னா டியூன் முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீ தான் பாட்டு எழுதணும். அதனால் அவங்க டியூன் கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்தில் அதுக்கு சொல்லுவாராம், அதுக்கு பாட்டு சொல்லுவார், யோசனையே பண்ணாமல் சொல்லுவார். ஒரு தடவை கே பாலச்சந்தருடைய படத்தில் ஏதோ ஒரு பாட்டு எழுதணும். ஸோ கே பாலச்சந்தர் இப்போ ஷூட்டிங் பண்ணோம், இன்னும் 1 மணி நேரத்தில் இன்னும் கவிதையே வரலையேன்ட்டு இவருக்கு தடால்னு கதவு திறந்துட்டு கண்ணதாசன் கிடுக்கிடுன்னு வெளியே போயிட்டாராம். என்னவா இப்படி பண்ணான்னு போய் பார்த்தா அவங்க சொன்ன கண்டெக்ஸ்ட்டுக்கு 30-40 கவிதை எழுதி ரூம் பூரா குப்பை மாதிரி போட்டு போயிட்டார். சரி, அடுத்த கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா முடிக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி சொல்லலாம். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். தேவகணம் என்பது நட்சத்திரங்களின் ஒரு பகுப்பாய்வாகும். இது ஒரு நபரின் தன்மையையும் குணங்களையும் குறிக்கிறது. பூதகணங்கள் என்பது இந்து தொன்மவியலில் குறிப்பிடப்படும் 14 கணங்களில் ஒன்று. இது சிவபெருமானின் சேவகர்களாக கைலை மலையில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த தேவகணம் பூதகணம் பற்றி இந்த ஜாதகம் பார்க்குறாங்கல்ல கல்யாணத்துக்கு, அவங்க அந்த டிக் அடிப்பாங்க. இந்த பக்கம் 10 பொருத்தம், இந்த பக்கம் 10 பொருத்தம் எழுதுவாங்க. அதில் எழுதுவாங்க விலங்கு, இது பசு, அது புலி. இப்போ புலி பசுவை அடித்து சாப்பிட்றோம், அதனால இது ஒத்து வர்றது நின்று அடிப்பாங்க. இப்படி தான் இந்த பொருத்தம் பார்க்கறது. இன்னென்ன இதுக்கு நட்சத்திரத்துக்கு என்ன விலங்கு, இன்ன மரம், என்ன பறவை, இப்படி இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் இந்த பொருத்தம் பார்க்கறதுன்றது. இது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். கணங்கள்னு என்ன, தேவர்கள் இருக்காங்க, விலங்கு இது மனுஷங்க இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்க, இதெல்லாம் என்ன வேரியஸ் கிரியேஷன்ஸு. அதனால் 2 பேரும் மனித கணமாக, தேவகணமாக, ராட்சச கணமாக அப்படி பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பார்க்குறதில்ல, பார்த்தாலே வழங்குறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இன்றைக்கி ஜாதகம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக்கே இந்த நர்ஸு சொல்லுவாள், இத்தனை மணிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு இல்லையா. ஒரு நர்ஸ் ஓடி வந்து சொல்லணும், உங்கள் குழந்தை இத்தனை மணிக்கு பிறந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டைம் எடுக்கிறீங்க. அதுவே ராங்காக இருக்கிறதுக்கு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதகம் கணிக்கிறீங்க. ரெண்டாவது, இன்றைக்கி எல்லா பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கிற சிஸ்டமே இன்றைக்கி கிடையாது. அதனால் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு பேசாமல் மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதால் அவர் மகாவிஷ்ணுவின் மீதுள்ள பக்தி காரணமாக பல பூஜைகள் செய்துள்ளார். மேலும் துவாரகையில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படும் ரங்கநாதரை கிருஷ்ணர் வழிபட்டுள்ளார் என்றும் சில தகவல்கள் கூறுகின்றன. God performs puja to God himself. பாபாஜி தங்களது நித்திய யாகம் பற்றியும் கிருஷ்ணர் துவாரகையில் செய்த பூஜை பற்றியும். கிருஷ்ணர் சிவ பூஜை தான் செஞ்சிட்டு இருந்தார். கிருஷ்ணர் சாகரத்துக்கு முன்னாடி பிரபாவாச பட்டணம்ங்கிற இடத்துல இரண்யா நதிக்கரையில் புஷ்பகுமானம் வந்து அவர் கிளம்ப போகிறார். அந்த வேடனை விட்டு அம்பில் அவர் காலில் தைச்சி அவர் அப்போ எல்லோரும் கூட்டிடுறாங்க. கிருஷ்ணா கலியுகம் ஆரம்பிச்சிச்சு, தர்ம பசு 3 கால் உடஞ்சி ஒத்த காலில் நின்றுருக்கு,
எல்லாம் அக்கிரமமாக இருக்குது, அதர்மமாக இருக்குது, நீயும் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்கள் வழிபடுவதற்கு சிவபெருமானுடைய பொற்பாதங்கள் இருக்கின்றன, அது அபிஷேகம் செய்வதற்கு புண்ணிய நதிகளுடைய நீர் இன்னும் வற்றாமல் இருக்குது, பூசிக்கொள்வதற்கு திருநூறு இருக்கிறது, ஓதுவதற்கு பஞ்சாட்சரம் இருக்கிறது, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேவாரத்தில், அந்த மாதிரி சிவனை பிடிச்சிக்கோங்க, அதுதான் கலியுகத்துக்கு வழி அப்படின்னு. கிருஷ்ணருக்கு அவருக்கே குழந்தை இல்லாமல் இருந்தது, ஒரே ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு அவர் சிவ பூஜை தான் செஞ்சு அந்த ஒரு குழந்தை அவருக்கு கிடைச்சதுன்ட்டு கூட முதல்ல இருக்குது. அதனால் கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார், ஈஸ்வர சர்வபூதானாம், ஈஸ்வரன் தான் எல்லா படைப்புகளாகவும் மாறியிருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார் இல்லையா, அப்போ அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறாரு, பஷ்யமே ருத்ர ரூபம், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறா அப்படிங்கிறாரு. அப்போ ருத்ரன்றது யார், சிவபெருமான். சிவபெருமானுடைய வடிவத்தை தான் இவர் காட்டினார். அந்த நீங்கள் கேலண்டர்லாம் பார்க்குற வித்ரூபம்ன்றது சிவனுடைய ரூபம். அதனால் இவரே சிவ பூஜை தான் பண்ணார், எப்பயுமே அப்படி தான். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், ராமர் இருக்கார், ராவணனை வதம் பண்ணிட்டு வந்துட்டார். அவன் பிராமணன், ராவண பிரம்மம். ஒரு பிராமணனை வதம் பண்ணால் தப்புது. அதனால தான் பரசுராமருடைய மகனாக இருந்த அஸ்வத்தாமனை கொலை பண்ணணும்னு அர்ஜுனன் நினைக்கிற போது அவன் இவரை துரோணாச்சாரியருடைய மகன், அவன் குருவோட மகன் பிராமணன், அவனை கொல்லாத, வேணா அவன் தலையில் இந்த இடத்துல ஒரு மணி இருக்கு அதை பிடிங்கிட்டுனாருன்னா, அதனால் பிராமணனை கொன்னா பாவம், பிரம்ம ஹத்தின்னுவாங்க. அதனால் ராவணனை கொண்டுட்டு வந்த பாவம் இருக்குது, ராமருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை வச்சு அதுக்காக சிவ பூஜை பண்ணி அட்டோன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வரத்துக்கு தான் ஆஞ்சநேயர் பறந்து போகிறாரு, வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு மணலில் ஒரு லிங்கம் பிடிச்சி அதை சீதை வச்சு அதை பூஜை பண்ணாங்க. இன்றைக்கி ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா சீதை பிடிச்ச மணல் லிங்கம் தான் நீங்கள்லாம் போய் அபிஷேகம் டிக்கெட் வாங்கின்னு பார்க்குறது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா, அதுதான் ஆஞ்சநேயர் கொண்டாந்து வச்சது. அதுக்கு அவ்வளோவா பெரிய பூஜைலாம் இருக்காது. நீங்கள் ராமேஸ்வரம் கோயில் இப்படி சுற்றின்னு வரும்போது முதல்ல இருக்கிற லிங்கம் தான் சீதை வச்சது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கம் இது. அதை சுற்றினு இப்படி வர்றபோது தான் உங்கள் தலைமையில் கிணத்துல தண்ணி சேர்த்தி கொட்டுவாங்க. அதை சுற்றிட்டு போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஆஞ்சநேயர் இருப்பார் இல்லையா, இதுதான். அதனால் ஆனானப்பட்ட ராமர் அவருடைய பிரம்மஹத்தி தோஷம் போவதற்காக சிவ பூஜை தான் பண்ணியிருக்காரு. நல்ல யோசனை பண்ணிப்பார். அதே மாதிரி கிருஷ்ணர் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அதனால் அவன் மகன் ஒருத்தன் பிறந்தான், பிரத்யுஷன்னு நம்ம பேர் அனிருத்தன். ஸோ அப்போ அவரும் இந்த பூஜை தான் பண்ணியிருக்கார். அவர் சிவ பூஜை பண்ணுறதுக்கு வில்வம் இதெல்லாம் தேடுறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாம் ஏற்கனவே பூஜை ஆகி போச்சு, நீ யார் பண்ணதுன்னு. பீமன் அவன் நல்லா சாப்பிட்டு தூங்கின்னு இருப்பானே, அவன் எப்போ பண்ணான்ட்டு. அப்படி நடக்கிற போது இந்த இந்த மரத்தில் இருக்கிற வில்வமெல்லாம் சிவருக்குன்னு சொல்லிடுவான், சிவங்காலுக்கு போடுவோம். இப்படி தான் அவன் பீம பூஜைன்னு பேர். இதுக்கு மனசுலேயே பண்ணிடுறதுக்கு பூவெல்லாம் பறிச்சுன்னு உட்காந்துருக்கிற வேலையே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணர் பூஜை பண்ணி அவருக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்ததுன்ட்டு. அம்பாள் இருக்கா, அவள் ஹஸ்பண்டு தானே சிவபெருமான், அவரை பூஜை பண்ணாமல் இருக்க முடியுமா, பூஜை தான் பண்ணியிருப்பாள். அதனால் எல்லா கடவுள்களும் ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க. இந்த குழப்பம் உங்களுக்கு வரத்துக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சங்கரனையும் சிவனையும் ஒன்றா நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. சிவா இஸ் ஈக்குவல் டு பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரா. பிரம்மா ப்ளஸ் விஷ்ணு ப்ளஸ் சங்கரா, இந்த மூணும் சேர்ந்தா என்ன இருக்கோ அதுதான் சிவன் சொல்லக்கூடியது. இது உங்களுக்கு புரிஞ்சாருன்னா இந்த கன்ஃபியூஷன் குறையும். ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதில் ரெண்டு இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ன்றது யார், சங்கரன். நெகட்டிவ் யார், நாராயணன், சங்கரன் நாராயணன். அண்டு எர்த்துன்றது என்ன, பிரம்மா, பூமிக்கு அதிபதி. அதனால தான் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் ரெண்டு ஒயர் இருக்கும், அந்த இன்னொன்று ஆண்டி அடிச்சு கொண்டு போய் பூமியில் விடுவாங்க, அதுதான் எர்த்து பிரம்மான்றது. இந்த சங்கரன் நாராயணன் சொல்லி இந்த மூணும் சேர்ந்தா எதுவோ அதுதான் சிவன்னு சொல்லக்கூடியது. அதனால் நமக்கு என்ன இருக்குது, நம்ம உருப்படணும். எந்த பேர் சொன்னால் என்ன, பேராயிரம் பரவி வானோரும் ஏற்றும் பெம்மான், சாஸ்திர நாமத்தை சொல்லி எல்லோரும் கும்பிட்றாங்களா, நாமளும் கும்பிட்டு போகிறது. யார் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன. அதனால் உலகத்தில் எல்லா ராமரும் சரி, கிருஷ்ணரும் சரி, அம்பாளும் சரி, எல்லாருமே சிவ பூஜை தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தட் இஸ் ஈக்குவல் டு தீஸ் த்ரீ, இந்த மூணும் சேர்ந்தது அது. அதனால் எல்லாரும் அந்த பூஜை பண்ணியிருக்காங்க. அசரீரி என்பது சரீரம் இல்லாத, அதாவது உடலற்ற ஒரு குரல் அல்லது ஒலியை குறிக்கிறது. இது வானத்திலிருந்து ஒலிப்பதாக நம்பப்படுகிறது.
இது நிகழவிருக்கும் நிகழ்வுகளை கூறும் முறையிலோ அல்லது ஒருவருக்கு அறிவுறுத்தும் முறையிலோ வெளிப்படும் என்றும் நம்பப்படுகிறது. ராமராஜ்யத்தில் தங்களது சத்சங்க உரைகளில் அசரீரி குரல் வந்துள்ளதா? சத்தியம் அப்படின்னு சொன்னால் நிறைய குழந்தைங்க என்ன சொல்லும், மனசுக்குள்ள சொல்லிட்டு சத்தியம் அப்படின்னும். அசத்தியம், அன்ட்ரூத், ட்ரூத். அந்த மாதிரி இந்த சரீரின்னா என்ன, சரீரம் இல்லாத ஒரு ஸ்பிரிட்டுன்னு அர்த்தம். என்ன இல்லாத, சரீரி என்றால் சரீரம் இல்லாத ஒரு ஸ்பிரிட், அதுதான் அசரீரின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஆகாசத்தில் நிறைய தேவர்கள் எல்லாம் உலாவுறாங்க இல்லையா, அவங்கள நிறைய பேருக்கு இந்த மாதிரி சத்தங்களை சொல்கிற ஒரு இது இருக்குது, ஒரு ஹேபிட் இருக்குது. அதை அசுர சந்த வேளா அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. அசுரர்கள் உலா வருகிற நேரம், சந்தா அப்படின்னா கூடுற இடம், அதுதான் சந்தான்றது. ஸோ அசுர சந்த வேளா அப்படின்னா அசுரர்கள் கூடுகிற நேரம்னு அர்த்தம். அப்படி அவங்க பாட்டிக்கு போயினே இருப்பாங்க. உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரியணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நான் கைலாசத்தில் இருந்தபோது என் காதில் சொல்கிறாங்க, அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போ அப்படின்னு. அந்த காதில் நமக்கு சத்தம் கேட்கும், எனக்கு நிறைய தடவை கேட்கும். ஸோ அந்த சத்தம் அஜ்மீர் கந்தூரி தர்காவுக்கு போகணும்னு சொல்லுது. நான் அங்கே போனேன். அஜ்மீரில் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஷாஹின்ஷாவுடைய ஆசீர்வாதம் தரிசனம்லாம் கிடச்சிதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதனால் தெய்வ சத்தங்கள் உண்டு. இது மாதிரி பல நேரங்களில் எனக்கு கிடச்சிருக்கு. திருவண்ணாமலையிலலாம் வச்சு நிறைய கிடச்சிருக்கு. நீ பராசர நாட்டி நடராஜர் மதேடு புக் இருக்கா? இல்லை, அதில் வரும் இந்த மாதிரி வன்னியாச்சல மகா கஷேத்திரத்தில், வன்னியாச்சலம்னா திருவண்ணாமலை, வன்னி மரங்கள் நிறைந்த சலம்னா காடு. அங்கே உன் காதில் ஆச்சரியத்தக்க முறையில் தெய்வீக சத்தங்கள் கேட்கும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1989 வந்திருக்கும் பாரு. புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று மெமரி பவரை பாராட்டுறீங்களா? வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான அப்போ இதெல்லாம் உண்டு. இந்த சத்தங்கள் காதில் கேட்கறது, நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே உண்மை தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் வராத வரைக்கும் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொல்கிறேன் இல்லை, டெய்லி நான் பார்க்குறேன், இவங்களெல்லாம் பேசுகிறேன், அதுங்கெல்லாம் வருதுங்க எல்லாம் தான் சொல்லினேங்கிறேன் நான். அதாவது ராத்திரியில் ஒரு 11 மணிலேருந்து 12:30க்குள்ளே இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்குது இல்லையா, காத்துங்க இன்னும் திவசம் பண்ணாத, காரியம் பண்ணாத, பேக் ஆஃப் ஆகாத இருக்கிறதுங்கெல்லாம் வரும். அண்ட் வெடிகால ஒரு 4:30 மணிலேருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே தெய்வீகமான விஷயங்கள் எல்லாம் வரும். அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. அவங்க பாட்டிக்கு வருவாங்க, நம்மளை டிஸ்டர்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்பாங்க. இந்த அலைஞ்சிட்டு இருக்கிற காற்றுங்க இல்லையா, அதுங்கெல்லாம் எதிரில் நின்றுட்டு ஏதாவது பேச முயற்சிக்கும், அதுங்களால் பேச முடியாது, அவங்களால பேச முடியாது. அண்ட் அவங்க வந்துட்டு போகிற சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் ஸ்மெல் வரும் ரூமில். இதே நல்லவங்க வந்துட்டு போகிறாங்களே தேவர்கள், அப்போல்லாம் பன்னீர், சந்தனம், இந்த மாதிரியான ஸ்மெல்லெல்லாம் வரும். சம்டைம்ஸு ரொம்ப அற்புதமான காட்சிகளை கொடுக்கக்கூடியவங்க வருவாங்க. அதை நம்ம முருகர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் சின்ன பையனாக வந்தால் எப்படி இருப்பார், இந்த கண்ணெல்லாம் ஜொலிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கூட வர்றது உண்டு. இதெல்லாம் சாதாரணம்தான். இந்த கோடிசாமி இருந்தபோது அவர் உட்காந்துக்கிற இடத்துல ஒரு பீரோ வச்சுருப்பார். அவர் யாருன்னா எடுத்துன்னு போகிறதா இருந்தால் இதில் வையின்னுவார். இப்போ நான் எடுத்துன்னு போனால் அங்கே சிவனுக்கு பஞ்சாட்சர படிகை அப்படின்னுவார். அப்போ எங்களை மாதிரி யாராவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கொண்டு போகிறது 5 படி இருக்கும், அந்த படி மேலே வைக்க சொல்லுவார். அது காத்தால் 5 மணி சிவனுக்கு பூஜை அப்படின்வார். அதெல்லாம் சாமிங்க சிவனுக்கெல்லாம். அது இங்கே வைக்கிறது இந்த தேவர்கள் எல்லாம் வருவாங்க அவர்கிட்ட. இப்போ நான் சொல்கிறேன் எங்கிட்ட வர்றாங்கன்னா அந்த மாதிரி அலையிற ஆத்மாக்கள் செகண்ட் லெவல் ஆஃப் இருக்கிறதுங்கெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் வர்றபோது அதுங்க அவளுக்கு எது வேணுமோ எடுத்துக்கும். அதாவது தே காண்ட் ஈட்டு, தே டேக் த ஸ்மெல். அதனால தான் நீங்கள் சாமிக்கு கோயிலில் படைக்கிற போது கூட இப்படி தான் சொல்கிறீங்க. அப்புறம் பாரு அந்த இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அந்த வாசனை வரைக்கும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். உலகத்தில் எல்லாமே நிஜம்தான். ஆனால் அதுக்கு ஒரு உன்கிட்ட அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் நீ படிக்கிறதுக்கு போகிற, அங்கே பேப்பரில் கட்ட வேண்டிய கெமிக்கலும் இருக்குது,
அலுமினியம் கண்டெய்னரில் எடுக்க வேண்டிய கெமிக்கலும் இருக்கும், கண்ணாடி குப்பியில் எடுக்க வேண்டிய கெமிக்கலும் இருக்கும். எல்லாமே கெமிக்கல் தானே. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பிரிட்ஸில் கூட விதவிதமான ஸ்பிரிட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு தேவைகள் வேறு. அந்த மாதிரி இப்போ இது எல்லா மகான்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது கோடிசாமியெல்லாம் வாழ்நாள் பூரா இந்த மாதிரி தான். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், இந்த அலையிற ஆத்மாக்களுக்கெல்லாம் அமாவாசைக்கு சோறு போடுவார், இலை போட்டு சாப்பாடு போடுவார். அப்போ அந்த ஆத்மாக்கள்லாம் வந்து காக்கா, நாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்தில் 108 வடிவம். அவர் பாடகச்சேரி சுவாமிகளாக இருந்தபோது எல்லாம் நாய்ங்க வந்து உட்காந்து சாப்பிடும். அவர் கோடிசாமி ஆனப்புறம் மொட்டை மாடியில் 108 காக்கா வந்து உட்காந்துன்னு சாப்பிடும். இதெல்லாம் யார்? அந்த பித்திருக்கள், இறந்து போனவங்க ஆத்மாவில் அரைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களாம். இவங்களுக்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜனங்களுக்கு ஒரு 1000-3000 பேருக்கு அங்கே வச்சு சாப்பாடு போடுவாங்க, எல்லாருக்கும் போட்டுன்னு இருப்பாங்க. அது பெரிய கோடிசாமி இந்த வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு நாம் அமாவாசைக்கு அங்கே படைச்சிட்டு வர்றோம் இல்லையா, ஒரு 100 பேருக்கு தோராயமாக நல்லது கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றோம். நான் அந்த சாம்பார் ரசம்லாம் எல்லோரும் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோன்ட்டு வெஜிடபிள் பிரியாணி, வடை இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் கொடுக்க சொல்கிறது. நம்ம ஆளுங்க போய் அது ஒரு கடமையாக நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லது தான். இது மாதிரி நிறைய இருக்குது. பட் நாம்ளும் செய்கிறோம். கோடிசாமி எதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாரோ அதெல்லாம் நாமளும் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி மகோதய புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அப்போது 12 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா சிவன் கோயிலும் நைட்டில் திறந்துருக்கும். இந்த ஆத்மா சாந்தி அடையாத காத்துங்கள்லாம் அன்றைக்கி சிவன் கோயிலில் போய் சிவ தரிசனம் பண்ணலான்ட்டு ஒரு சட்டம் இருந்தவங்க, எக்ஸம்ஷன். எல்லாமே நம்ம பெரியவங்க சொன்னது உண்மை தான். காற்று இருக்கிறது உண்மை, இறந்து போனவங்க தேவசம் காரியம் பண்ணுறது எல்லாமே நிஜம்தான். அதனால் முடிஞ்சால் பண்ணு. எல்லா மாதத்துக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது ஏழைங்க இருக்கிற இடத்துல பொட்டலங்கிட்டலாம் வாங்கி கொடுத்துரு. அதுவும் இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, சரஜநாராயணன் கோயிலுக்கு போய் 400-700 கட்டினா அவங்க 11 பேருக்கு சாப்பாடு போட்டு பெருமாளே பூஜை பண்ணுறதா ஐதீகம். இல்லை எங்கள் மத்திய கைலாசத்துக்கு போனேன்னா பிள்ளையாரே திவசம் பண்ணுறதா ஐதீகம். இல்லை எதையாவது பண்ணு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடு, அவ்வளோதான். ஓகேவா? பாடுங்க. செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே, செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே, ஜகமெல்லாம் திருவாயுள் வைத்த ஸ்ரீ பெருமாளே, செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. அங்கண்மா ஞாலத்தை மூவடியாய் அளந்தவன் அடியவனின் சொல்படியே ஆடாமல் அசையாமல் செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. பெற்றவர்க்கு செய்யும் சேவை பெரும் சேவை என சொல்லி பொற்றாமரை பாதன் பெருந்தேவி மணவாளன் நற்றாமரை கயத்து நல்லன்ன புண்டரீகன் வற்றாத பக்திக்கு வடிவம் தந்து பண்டரியில் செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ